ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் காக்ரோச் எப்படி கண்ட்ரோலில் கொண்டு வரலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா 2 மாதம் கரப்பாம்பூச்சி இல்லாத மாதிரி இருக்கும், திருப்பியும் வர ஆரம்பிச்சிரும். ஸோ அந்தமாரி வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம், ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்கிற மாதிரி அவங்க பழங்காலத்தில் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணாங்களோ அந்த மெத்தடை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு எஃபெக்டிவான நம்ம ஒரு காக்ரோச் கில்லிங் லிக்விட் வந்து தயாரிக்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கவுண்டர் டாப்பில் பூஜை வைக்க கொடுத்தா பயமாக இருக்குது. காக்ரோச் இருக்கிற வீட்டிலே தெரியும், அது மேலே கூட கரப்பாம்பூச்சி போகும். ஸோ அதனால் ஒரு பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சுருக்கேன். ஸோ எப்பயுமே படுக்க போகிறதுக்கு முன்னாடி கிச்சன் சிங்கில் ஒரு பாத்திரமும் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகணும். ஸோ இந்தமாரி தோசை மாவெல்லாம் கவுண்டர் டாப்பில் சிந்தித்துனா அதை உடனே வாஷ் பண்ணி விட்ருங்க. நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி மட்டும் இல்லை, மத்தியான வேலையே நமக்கு வந்து நிறைய சாப்பாட்டு பொருட்கள்லாம் சிந்தி கிடந்ததுன்னா அதை வந்து உடனே க்ளீன் பண்ணி விட்டுருணும். நம்ம நோட்டீஸ் பண்ணியிருப்போம், அந்தமாரி ஏதாவது சிந்தி சாம்பார்லாம் கலந்ததுன்னா நம்ம எங்கேருந்து காக்ரோச் வருதுன்னே தெரியாது, பார்த்தா காக்ரோச் அங்கே வந்திருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே கவுண்டர் டாப்பை வந்து இந்த சமைச்ச ஸ்மெல்லே தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா தொடச்சி விட்டுறணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பாஞ்ச் வைப்பில் தண்ணியை நினச்சிட்டு அதை எடுத்தால் இப்போ நல்லா நான் தொடச்சிட்ருக்கேன். அதையாட்டும் இந்த கேஸ் ஸ்டவ்வும் ரொம்ப நமக்கு அதில் சாம்பார் பால் வழிஞ்சு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை உடனே க்ளீன் பண்ணி விட்ருக்கேன். எனக்கு கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறதுனால நான் ஜஸ்ட்டு தொடச்சி விட்டுறேன். ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணலாங்கிறத சொல்கிறேன். ஸோ வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம அழகாக வந்து காக்ரோச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு லிக்விடை ரெடி பண்ண தான் போகிறோம். ஸோ பழங்காலத்துலாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கண்ட்ரோல்லாம் என்னென்னே தெரியாது உங்களுக்குலாம். இப்போ தான் வந்து நம்ம அவங்கள கூப்பிட்றோம், அப்புறம் ஹிட்டு வாங்குகிறோம், எத்தனை பைசா செலவழிக்கிறோம் இல்லையா இந்த காக்ரோச்சை ஒழிச்சு கட்டுறதுக்கு. சிங்க்குள்ளே நம்ம சமைச்சது எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ பாருங்கள், சாதம்லாம் அதில் கிடக்கு. ஸோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி சிங்க்கையும் கொஞ்சம் லிக்விட் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறமா வந்து இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அது ஜஸ்ட்டு கற்பூரத்தை அதுமாரி பொடிச்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த ஸ்பாஞ்ச் வைப்பை நல்லா நம்ம அலசி வச்சுருக்கோம் தண்ணியில், அதை வந்து இதில் டிப் பண்ணிவிட்டு நல்லா கவுண்டர் டாப் ஃபுல்லும் நம்ம துடைக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த கற்பூரத்தோட வாசனைக்கு கூட கரப்பாம்பூச்சி கண்டிப்பாக வரவே வராது. நம்ம பாட்டி காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா கற்பூரத்தை கொஞ்சம் பொடிச்சு கையில் எடுத்துப்பாங்க. எங்கெல்லாம் கரப்பாம்பூச்சி பல்லி எறும்பு வருதோ அந்த இடத்துல ஜஸ்ட்டு தூவி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் அந்த சைடு எதுவுமே எட்டியே பார்க்காது. இப்போ வந்து நம்ம ஃபினாயிலை எடுத்து ஒரு பாத்திரத்தில் விட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து காக்ரோச்சுக்கு பிடிச்ச சுகரை போட்டுப்போம். இது கூட குக்கிங் சோடாவையும் சேர்த்துட்டு இதில் தேவையான தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் பாத்ரூமில் வந்து ஃபினாயில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை வச்சு தான் காக்ரோச்லாம் வராமல் பார்த்துப்பாங்க. அப்பப்போ பாத்ரூம்லாம் நல்லா அடித்து விட்ருவாங்க. ஸோ நல்ல எஃபெக்டிவான மெத்தட் இது. ஸோ கண்டிப்பாக அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ ரெடி ஆகிடுது நமக்கு எஃபெக்டிவான ஒரு காக்ரோச் கில்லிங் லிக்விடு. இப்போ இதை வந்து நான் கிச்சனுக்கு கீழே மட்டும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கிறேன். கவுண்டர் டாப்பில் ஆல்ரெடி நம்ம தண்ணியில் கற்பூரத்தை போட்டு ஸ்பாஞ்ச் வைப் எடுத்து நல்லா தொடச்சாச்சு. வேணால் அங்கேயும் நம்ம அடிச்சுக்கலாம். ஆனால் மார்னிங் வந்தோன்னே திருப்பி துடைக்க வேண்டிய வேலை வரும், அதில் ரொம்ப ஸ்மெல் வரும் நமக்கு. லைட்டாக குப்பை தொட்டியும் அப்படியே திறந்து போடாமல் ரப்பர் பேண்ட் போட்டு முடிஞ்சிட்டு ஓரமாக வச்சுருங்க. இந்த குப்பை தொட்டி வச்ச இடத்துல நிறையா நான் அடிக்கிறேன். அந்த இடத்துல தான் கரப்பாம்பூச்சி எங்கள் வீட்டில் நிறையா வருது. இப்போ நல்லாவே கண்ட்ரோலில் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். சிங்க்குள்ளேயே இந்தமாரி நல்லா அடிச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் கரப்பாம்பூச்சி வருதோ அந்த இடத்துலலாம் போய் இதை கொண்டு போய்ட்டு அடிச்சு விட்ருங்க. வாரத்தில் ஒரு 3 நாள் இந்தமாரி செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி கண்ட்ரோலில் வந்துடும். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக குக்கிங் சோடா கொஞ்சம் சுகரை போட்டுட்டு தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சுகரை எடுத்து மேலெல்லாம் அப்படி ஓரமாக தடவி விட்டால் தான் ஏதாவது காக்ரோச் இருந்ததுன்னா அது சாப்பிட்ற வரைச்சே உள்ளே விழும். இதை கொண்டு போயிட்டு இப்போ எங்கே வைக்கலாங்கிறத நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் எங்கே கரப்பாம்பூச்சி நிறைய நடமாட்டம் இருக்கோ அந்த இடத்துல கொண்டு வைங்க. இப்போ நான் குப்பை தட்டி வச்ச இடத்துல தான் இதை கொண்டு போயிட்டு நான் வைக்க போகிறேன். ஸோ மறுநாள் காலையில் வந்து பார்க்கலாம் இவ்வளோ கரப்பாம்பூச்சி விழுந்திருக்குங்கிறத. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா 2 கரப்பாம்பூச்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் விழுந்திருக்கு. ஏன்னா எங்கள் வீட்டில் கரப்பாம்பூச்சி இப்போ நல்லா கண்ட்ரோலில் வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.